ஹாய், என்னுடைய பேர் சி தட்சிணாமூர்த்தி. ஸோ இப்போ நீங்கள் கலெக்டிவா சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட்னுடைய கலெக்டிவா நாலேஜ் அகாடமி அப்படிங்கிற ஒரு டிவிஷனுடைய வெப்சைட்டுக்கு வந்திருக்கீங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் எங்களுடைய மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வெப்சைட்டில் நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ இந்த ட்ரைனிங் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய தாய்மொழியில் நம்ம டெக்னிக்கல் விஷயங்களை முழுமையாக கற்றுக்கிறதுக்கு உண்டான சைட் தான் இந்த ckA.collectiva.in. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த கலெக்டிவா சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட்னுடைய டெக்னிக்கல் டைரக்டர். ஸோ நிறைய கோர்சஸ் நான் இதுலேயும் நான் நடத்திட்டு இருக்கேன். ஸோ இதில் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கோர்ஸையும் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜெர்மன், ஃப்ரான்ஸ், இந்த மாதிரி முக்கியமான சில சைனா, இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சி ப்ரோக்ராமிங், C++, இந்த மாதிரி என்னென்ன இன்றைக்கி டெக்னாலஜி, ஹை டெக்னாலஜி இருக்கோ இது எல்லாத்தையும் அங்கே இருக்கிற மக்கள் எதில் கற்றுக்குறாங்கன்னா அவங்களுடைய தாய்மொழியில் தான் கற்றுக்குறாங்க. இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, 100% அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது நல்லா புரியும். ஸோ அதே மாதிரி இந்த நம்ம லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாத்தையும் நாங்கள் தமிழ் மூலமாக சொல்லி கொடுக்குறோம். தமிழ் மூலமாக அப்படின்னா உடனே எழுத்தெல்லாம் தமிழில் சொல்லி கொடுக்க மாட்டோம். டெக்னிக்கலாக ஒரு வார்த்தை இருக்குது, கம்ப்யூட்டர், கீபோர்டு, மவுஸ் அப்படின்னா இதையெல்லாம் இங்கிலீஷில் தான் சொல்லி கொடுப்போம். இங்கிலீஷில் தான் எழுத்து இருக்கும். ஆனால் அதுக்கு உண்டான விளக்கம் மட்டும் தமிழில். எப்படி இப்போ ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்னு வச்சிங்களேன், முதல்ல இந்த இடத்துல போய் டைப் அடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், தமிழில் சொல்லுவோம். பட் ப்ரோக்ராமிங்லேருந்து அதனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து நம்ம எழுதக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே இங்கிலீஷில் இருக்கும். ஸோ இதனால் என்ன அப்படின்னா, நீங்கள் போய் இன்டர்வியூவில் அட்டன் பண்ணும்போது இங்கிலீஷில் கேள்வி கேட்டால் உங்களால் ஈஸியாக இங்கிலீஷில் ஆன்சர் பண்ண முடியும். பட் புரிஞ்சிக்கிறது மட்டும் முழுமையாக புரிஞ்சிக்க முடியும். சும்மா நம்ம இங்கிலீஷில் கற்றுக்குறோன்னு சொல்லிட்டு கற்றுக்கும் போது என்னாகும், 100க்கு 95% புரியுது, 5% தப்புன்னா அதில் தான் தப்பே நடக்குது. ப்ரோக்ராம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, சார் நான் இப்படி பண்ணேன் ஆனால் அது வேறு மாதிரி ரிசல்ட் வருதுன்னு தான் நிறைய பேர் பசங்க ஃபேஸ் பண்ணுறாங்க டிஃபிகல்ட்டி. வேற தமிழில் புரிஞ்சிக்கும் போது சாதாரண மக்குன்னு நம்ம நினைக்கிற ஒரு பையன் கூட நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்க ப்ரோக்ராமிங் பண்ண முடியுது. ஸோ எங்களுடைய வெப்சைட்டில் என்ன பண்ணுறோன்னா, தமிழ் மூலமாக எல்லா டெக்னிக்கல் கோர்ஸையும் சொல்லி கொடுக்குறோம். அதுவும் இல்லாமல் எங்ககிட்ட கற்றுக்கிற இந்த கோர்ஸ் என்ன அப்படின்னா ப்ரொஃபஷனல் டிகிரி. இப்போ சி ப்ரோக்ராமிங் நீங்கள் காலேஜில் கற்றுக்கிறதுக்கும் எங்ககிட்ட கற்றுக்கிறதுக்கும் என்ன விஷயம்னா, இந்த சி ப்ரோக்ராமிங் ப்ரொஃபஷனல் டிகிரி இன் சி ப்ரோக்ராமிங். அப்படின்னா என்னென்னா, நீங்கள் எங்ககிட்ட கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உட்காந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு சமமாக இருக்கும். ஏன்னா சும்மா ஒரு 4 ப்ரோக்ராம் வச்சு கற்றுக்கிறது இல்லை, அதனுடைய ரூட்டை இன் அண்ட் அவுட் நீங்கள் முழுமையாக கற்றுக்கிறதுக்கு உண்டான கைட்லைன் இங்கே எங்களுடைய கோர்ஸில் இருக்குது. மற்ற கோர்ஸ் மாதிரி இப்போ ஜாவானா சும்மா ஜாவா கிடையாது, இட் இஸ் எ ப்ரொஃபஷனல் டிகிரி இன் ஜாவா. எப்படி உங்களுக்கு ஜாவா ப்ரோக்ராமிங்கும் கற்றுக் கொடுப்போம், அந்த ஜாவாவில் எப்படி ப்ராஜெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஸோ அதனால் இந்த ப்ரொஃபஷனல் டிகிரியை ஒவ்வொருத்தரும், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் படித்து பயன் அடையணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். கண்டிப்பாக இதை உபயோகப்படுத்துங்க. நன்றி.